சபரிமலை ஐயப்பனை பார்க்குறதுக்கு 3 வழிகள் உள்ளது. இதில் முதல் பாதை பார்த்திங்கன்னா பெருவழி பாதை. அது ரொம்ப கொஞ்சம் கடினமான ஏற்றம் இறக்கத்துடன் கூடிய ஒரு பாதை. 2ஆம் பாதை பார்த்திங்கன்னா புல்மேடு பாதைன்னு சொல்லுவோம். 3வது பாதை பம்பையிலேருந்து மலை ஏறுறது. இந்த 3 வழி பாதையில் மக்கள் தேர்ந்தெடுத்து போவாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ போக வேண்டிய பாதை பார்த்திங்கன்னா புல்மேடு பாதையில் தான் போகிறோம். இந்த பாதை மேலே ஏறி அந்த அழகை பார்த்து ஐயப்பனை தரிசனம் செஞ்சு முடிகிற வரை அனைத்தையும் உங்களுக்கு காமிக்கிறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய், ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் இப்போ பார்த்திங்கன்னா சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு வந்துருக்கிறோம். இந்த பாதை புல்மேடு பாதை. நாங்கள் காலையில் கரெக்டாக ஒரு 3 மணிக்கு சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டோம். சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம இந்த முருகன் கோயில், அதாவது புல்மேடு அடிவார வரையும் கேரளா கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்தோம். அந்த சத்திரத்துக்கு கரெக்டாக 5:15க்கு பஸ்ஸு அங்கே வந்தது. 5:15க்கு ஏறி நம்ம கரெக்டாக அந்த இடத்துல ரீச் ஆகிட்டோம். ஒரு 1/2 அன் ஹவர், 3/4 மணி நேரத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய க்யூ நின்றுச்சு. அந்த க்யூவில் நின்று வரிசையாக அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க. இந்த டோக்கன் தான் அது. இந்த டோக்கனை ஒரு 4-5 இடத்த செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு நாங்கள் மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் க்யூ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மணி நேரம் நின்னோம். ரொம்ப நேரம் ஆச்சு. அதை வாங்கிட்டு கரெக்டாக நம்ம நடக்க ஆரம்பித்தோம். இந்த மலை கொஞ்சம் ரொம்ப கடினமான மலைன்னு சொன்னாங்க. நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். வாங்க போய் பார்ப்போம். இது பார்த்திங்களா, இங்கே ஒரு 1000-2000 பேர் தான் வருவாங்களாம் பொதுவாக. ஆனால் இந்த டைமில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-20,000 பேர்த்துக்கு மேலே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 70-80% பேர் எல்லாமே கேரளா மக்கள் தான் இருந்தாங்க. தமிழ் மக்கள் ஒரு 10-15% அந்த ரேஞ்சில் தான் இருந்தாங்க. மற்றும் ஆந்திராக்காரையும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. கொஞ்சம் முதல்ல ஏறும்போது கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. ஏன்னா அந்த மலை கொஞ்சம் படியில் எதுவும் இல்லாத மலையில் அப்படியே இந்த வேறு கல், பாறை இது மாதிரி அப்படியே காலை வச்சு ஏறுற மாதிரி இருந்தது. கொஞ்சம் கூட வெயில் தெரியாமல் அமைதியாக தான் ஏறிட்டுருக்கோம். நாங்கள் போன டைம் கொஞ்சம் வெயில் அடிச்சுது. ஆனால் வெயில் அடித்த மாதிரி தெரியல, ஜில்லுன்னு இருந்தது. ஆனால் மற்ற டைமில் போனால் இன்னும் நல்லா மேகமூட்டம் அதிகமாக காணப்படும் அப்படின்னு சொன்னாங்க. வாங்க என்ன மேலே போய் பார்க்கலாம். ரொம்ப ஒரு எதிர்பார்ப்புடன் மேலே ஏறிட்டுருக்கேன். ஏன்னா நம்ம பெரும்பாலும் நான் போனது எல்லாமே பார்த்திங்களா பம்பையிலேருந்து மேலே ஏறுற வழியில் தான் போயிட்டு இருந்தேன். இந்த முதல் தடவையாக இதை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பயணத்தை மேற்கொள்கிறேன். இது பாருங்கள், இது மாதிரி தான் நிறையா மரத்தோட வேர் பெரிய பெரிய வேராக இருந்தது. பார்க்கவே அழகாக இருந்தது. நிறைய இடங்கள் பார்த்தீங்களா, சுற்றி பார்க்கும்போது ரொம்ப இயற்கையாக மரங்களுக்கு நடுவில் போகும்போது நல்லா இருந்தது. பாருங்கள் மக்கள் எவ்வளோ வராங்கன்ட்டு. பாதி பேர் அரைமலையிலே உட்காந்துக்கிட்டாங்க. நான் வரும்போது பார்த்துட்டு இருந்தேன். நிறைய பேர் ஒரு 1/4 மணி நேரம் தான் ஏறி இருப்பாங்க. அதுக்கே டயர்ட் ஆகிட்டாங்க. நிறைய பேர் வராங்க. நல்லா இருமுடியை எடுத்துகிட்டு. கொஞ்சம் கடினமான பாதை தான். பாருங்கள், இது மாதிரி தான் இருந்தது. நம்ம மேலே எந்த கடையும் இல்லை. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் 1-2 இடத்து கடை இருக்குதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நமக்கு தேவையான உணவு, தண்ணி, ஏதாவது ஸ்நாக்ஸ் இது மாதிரி ஏதாவது தேவைன்னா நம்ம எடுத்துக்கிட்டு தான் போயாகணும். ஒரு பக்கம் இருமுடி பை, அப்புறம் வாட்டர் பாட்டில் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோ பேக் வந்துடும். கொஞ்சம் தூரம் ஏறி வந்த முன்னாடி இது மாதிரி சமதளம் வந்தது. இது மாதிரி இருந்தால் எவ்வளோ நேரமாக நடந்துடலாங்க. மலைப்பகுதியில் ஏறி இறங்க தான் டயர்டாகிடுது. பக்தர்களெல்லாம் கோஷம் போட்டுட்டு போகும்போது அந்த டயர்டு கூட நம்மளுக்கு தெரியல. பார்ப்போம். இன்னும் இதுதான் கடைசி ரேஞ்சுன்னு சொன்னாங்க. இந்த இடத்த தாண்டிட்டால் மேலே புல்மேடு தொட்டுருவோம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரே சமதளம் அப்படின்னு சொன்னாங்க.
அது எதிர்நோக்கி தான் ஏறிக்கிட்டே இருக்கேன். அரை மணி நேரமாக அப்படி தான் சொல்லிட்டு வராங்க. அதான் இந்த ஒரு மலை தான், அதான் கொஞ்சம் தூரம் தான், ஏறிடலான்னு. நானும் அதை நம்பி ஏறிக்கிட்டே இருக்கிறேன். அது என்னடா வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா முதல் தடவை அப்படிங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பாருங்கள், அந்த முதல் மலை ஏறியாச்சு. இங்கேருந்து பாருங்கள், நம்ம ஏறி வந்த பகுதி இது தான். இந்த மலை மேலே தான் ஏறி வந்துட்டுருக்காங்க பாருங்கள். கீழே இதில் தான் ஏறி வந்தோம். கொஞ்சம் கடினமான ஏற்றம் தான். ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. அரை மணி நேரம் ஆனாலும் கஷ்டப்பட்டு ஏறி வந்து இந்த மேலே அந்த அழகை பார்க்கும்போது அந்த டயர்டெல்லாம் போன மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள்லாம் எவ்வளோ களைப்பாக வராங்கன்னு. ஆனால் இங்கேருந்து பார்த்தா அந்த அழகு சொல்லவே முடியல. அப்புறம் ஏற்கனவே வந்தவங்கிட்ட கேட்டபோது இது என்ன அழகு, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப ஆவலாக நான் போயிட்டுருக்கிறேன். இதுக்கு மேலே பார்த்தீங்களா எந்த மரமும் கண்ணுக்கு தென்படல. இந்த நம்ம முதல் ஏறி வந்த மலை மட்டும்தான் மரங்கள் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ அதே மாதிரி இதுக்கு மேலே போனால் மரங்கள் இருக்காது, ஃபுல்லாக புல் தான் இருக்கும். அதுதான் புல்மேடுன்னு பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த டாப் வியூவுக்கு மேலே ஏறி பார்த்தாவே தெரியும்னு சொல்லியிருக்கிறாங்க. வாங்க ஏறி பார்ப்போன்னு. கொஞ்சம் தூரம் தான். நிறைய மக்கள் இது விரும்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக வந்திருக்கிறதா சொன்னாங்க. கீழே ஃபாரஸ்ட் ஆஃபீஸரே அதான் சொன்னார். இந்த அளவுக்கு மக்கள் வரமாட்டாங்க, இந்த வருஷம் என்னென்னு தெரியல, ரொம்ப அதிகமாக வந்திருக்குன்னு சொன்னார். எல்லாம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. சாப்பாடு தேவையான இதுக்கு அது கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. மேலே ஏற ஆரம்பிச்சு நைட்டுக்கு அது கரெக்டாக இருந்துருக்கு. ஊரி நைட்டு விட்றப்ப சாப்பிட்றான்னு தெரியல. வண்டி பெரியார்லேருந்து வரலாம், சத்திரத்துலேருந்து வரலாம். சத்திரத்தில் இருந்தீங்கன்னா பஸ் இருக்குது. 5:15 எடுக்கிறாங்க முதல் பஸ்ஸு. இதுதான் பார்த்திங்களா முதல் பாயிண்ட்டு. மேலே ஏறிட்டோம், புல்மேடு வந்து அடைஞ்சாச்சு. பாருங்கள், எல்லாம் ரெஸ்ட் எடுக்க உட்காந்துட்டாங்க. மலை ஏற்றம் இதோடு முடிஞ்சது. இதுக்கு மேலே அப்படியே ஒரு ஃப்ளாட்டான ஏரியா தான்னு சொன்னாங்க. அடுக்கடுக்காக மலைகள் இருக்கும், பார்த்துக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அழகு இங்கேயே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு பாருங்களேன். ஆஹா, பின்னாடி பாருங்கள், அப்படியே பசுந்தோல் பொறுத்த நாப்பில் இருக்குது, பச்சை பசேர்னு. இதை பார்க்க தாங்க வந்தோம். இதை பார்த்துட்டு அப்படியே ஐயப்பனை மனசில் நினச்சிட்டு நம்ம நடந்து போகும்போது எந்த வழியும் தெரியாதுங்க. அது பாருங்கள் எத்தனை கூட்டம் வந்திருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த பகுதியில் வந்து அதிகமாக கூட்டமே வராதான். அந்த தடம் இடம் பிடிக்கல, அந்தளவுக்கு மக்கள் நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே எறும்பு போல் சாரியாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. முன்னாடி பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ஒருத்தர் சொன்னார், இது என்ன தம்பி, இன்னும் கொஞ்சம் தூரம் போ தம்பி அப்படின்ட்டு இருக்காரு. வாங்க அதையும் தான் போய் பார்க்க தானே போகிறோம். அதுவும் நம்ம 4K அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது அந்த அனுபவம் உங்களுக்கே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன பாயிண்ட்டு கூட மிஸ் பண்ணாமல் நம்ம கவர் பண்ணிட்டு வரோம். ஏன்னா இந்த நான் பார்த்ததை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். நிறைய பேர் இதில் ஏற முடியாத, இங்கே போகணும்னு நினச்சி போக முடியாத நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்காகவே இந்த வீடியோவை கவர் பண்ணோம். முடிஞ்ச வரையும் எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் கவர் பண்ணி ஆகணும்னு கவர் பண்ணியிருக்கிறோம். அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தடுப்பணை மாதிரி இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா யானை வந்து தண்ணி குடிக்கிற இடம் மாதிரி இடங்குது. நிறையா யானை சாணம் இருந்தது, அது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இங்கே ஏகப்பட்ட யானை, காட்டெருமை, அது சிறுத்தை, மான் இதெல்லாம் நிறையா இருக்குதுன்னு சொன்னார். யானையும் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள் அழகா.
கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் ஆச்சு நம்ம நடக்க ஆரம்பிச்சு. இங்கே அந்த அழகை பார்க்க 2 கண் பத்தாதுங்க. மேலே நீல வானம், கீழே பச்சை பசேர்னு. ஆஹா, கோடி ரூபாய் கொடுத்தாலும் இது மாதிரி இடத்த நம்ம என்றைக்குமே பார்க்க முடியாதுங்க. ஐயப்பனை தரிசனம் பண்ண போது மட்டும்தான் இந்த இடத்த நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் மற்றபடி இது மாதிரி இடம்லாம் பார்க்குறதுக்கு பல லட்சங்கள், பல ஆயிரங்கள் செலவு பண்ணுறதா இருக்கும். ஏன்னா தனி ரெசார்ட்டுக்காரன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வச்சு இது மாதிரி ட்ரெக்கிங் அரேஞ்ச் பண்ணி தராங்க. அதெல்லாம் 5000 10,000 அப்படிங்கிற மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ண போகும்போது நம்ம அமைதிக்காகவும் இந்த கடவுளை கும்பிட்ட மாதிரி இருக்கும். இது மாதிரி இடத்த நம்ம பார்த்த மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக சபரிமலை வரீங்க, ஒரு டைம்னாவது இந்த பாதையை தேர்ந்தெடுத்து இந்த பாதையில் நீங்கள் நடந்து போய் ஐயப்பனை தரிசனம் பண்ணுங்கள். நம்ம மலை உச்சியில் இப்போ போயிட்டுருக்கோம். எப்படி பாருங்கள், அப்படியே இயற்கையாக அழகாக அப்படியே வானத்தை தொட்டுட்ருக்கு மலைகள் எல்லாம். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த முதமலையை ஏறி வந்த ஐயப்பன்கள் எல்லாருமே அந்த பாருங்கள், ஐயப்ப பக்தர்கள் மூஞ்சில் யார் மூஞ்சிலையுமே டயர்டு தெரியல. ஃபஸ்ட்டு ஏறி வந்த மாதிரி ரொம்ப களைப்பாக்கிற மாதிரி இருந்தாங்க. இந்த இயற்கை அழகை பார்க்க யாரும் மூஞ்சிலையுமே டயர்டு தெரியல. எல்லாமே ஒரு மாதிரி மன மகிழ்ச்சியாகவே வராங்க. அதுதான் ஐயப்பனோட மகிமை. சாமியே சரணம் ஐயப்பாங்கிற கோஷம் வந்து நம்மளை மேலும் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்குது. மேலே போக 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 அந்த மேகம், அந்த சூரியன் பாருங்கள், அந்த மேகத்தை மறைக்கும் போது என்ன வேகமாக அந்த மேகம் கருமேகம் மறைஞ்சு போய் வருது. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் கிளைமேட் அப்படியே மாறிட்டே இருக்குது. இங்கே பாரு, பாறையிலேருந்து தண்ணி ஊற்றம் வருதுங்க. இது மாதிரி சிறிதாக பாறையிலேருந்து தண்ணி வடிஞ்சு கீழே பார்த்தீங்களா, 2-3 இடத்துல இது மாதிரி வாய்க்காலில் தண்ணி பார்த்தேன் நான் வரும்போதே. காலையில் நேரமாக வந்து வழித்தடத்தில் ஏதாவது யானைகள் இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்த பின்னாடி தான் மக்களாக இதுக்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க. நாங்கள் வர வழியில் பார்த்தீங்களா நிறையா யானை சாணத்தை பார்த்தோம். நிறைய இடத்த யானை தடத்தை பயன்படுத்திகிட்டு இருக்கும் போல். அதை செக் பண்ண பின்னாடி தான் நம்மள இங்கே உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், தடம் பாருங்கள், அப்படியே எறும்பு வரிசை போல் பாருங்கள், தலை வரையும் போயிட்டே இருக்குது. அப்படியே போய் அந்த மலை மேலே ஏறி மறுபடியும் கீழே இறங்கணும் போல். என்னங்க ஒரு துளி மரம் கூட இல்லைங்க, அப்படியே பாருங்கள். ஆஹா, இந்த இடத்து தான் யானை மேய்ஞ்சிட்ருக்கல, அதை தான் பார்த்துட்ருக்குறாங்க. யானை ரொம்ப தூரத்தில் இருக்குது, நம்ம ஜூம் பண்ணாலும் நம்மளுக்கு தெரியல. நான் வேணால் ஃபோனில் ஜூம் பண்ணி போட்டு காமிக்கிறேன். நிறைய காட்டெருமை யானைகள்லாம் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. அந்த மேகம் பாருங்கள் அப்படியே மூடி மறைக்குது. இதை தான் சொன்னேன். அந்த பாதை பாருங்கள் எப்படி தெரியுது. நம்ம நேராக போய் அந்த மலை மேலே ஏறி மறுபடியும் அந்த மலையை சுற்றி மறுபடியும் கீழே இறங்கி வருது. இதில் வரையுமே ஜீப் வர மாட்டேங்குது. இன்னொரு வழி இருக்குதுன்னு சொன்னாங்க. காலையில் சாயந்தரம் அந்த டைமெல்லாம் வந்து ஓப்பனிங் டைமில் வந்து ஜீப்பில் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் செக் பண்ணிவிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி தான் மக்களை உள்ளே அனுப்புகிறாங்க. பார்த்தீங்களா, கீழேயே ஒரு தடவை செக் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு டோக்கன் கொடுத்துட்றாங்க. டோக்கனில் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணும்போது அந்த டோக்கனில் எத்தனை பேர் வரீங்க, இப்போ ஒரு டோக்கனுக்கு 5 பேர், அப்படின்னு இன்னொரு டோக்கன் 10 பேர், அப்படி ஒரு எத்தனை நபர் போகிறீங்களோ அந்த நபரையும். அதன் பின்னாடி பார்த்தீங்களா, ஒவ்வொரு செக் பாயிண்ட்லேயும் அந்த டோக்கனில் இப்போ நாங்கள் 3 பேர் போனோம், அந்த 3 நபர்கள் இருக்கிறாங்களா, அந்த 3 பேர் ஒரே டைமில் வந்த பின்னாடி ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணி அந்த டோக்கனில் 3 பேர் இருந்தால் என்ட்ரி பண்ணிட்டு தான் அந்த 3 பேர்த்தையும் அடுத்த செக்ஷனுக்கு அனுப்புகிறாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம அங்கேயே வெயிட் பண்ணி யாராவது வரலைன்னா அவங்க 3 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து யார் வரலையோ அவங்க எல்லாத்தையும் ஒரு குரூப் ஆக்கி அதுக்கப்புறம் டோக்கன் கொடுத்து என்ட்ரி பண்ணிவிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது.
அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் 30 பேர் ஒரு குரூப்பாக வராங்கன்னா கரெக்டாக எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒரு ½ hour முன்ன பின்ன வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தால் முன்னாடி போகிறவங்க போய் செக் பாயிண்டில் வெயிட் பண்ணி அவங்க வந்த பின்னாடி அவங்களையும் கூட்டிகிட்டு ஒன்றா உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நடுவில் ஃபாரஸ்ட்டில் யாராவது மிஸ் ஆகிட்டாங்களா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 செக் பாயிண்ட் வச்சு அந்த இடத்தையே செக் பண்ணுறாங்க. யானை எல்லாம் போட்டு சேரெல்லாம் குழப்புற மாதிரி மண்ணெல்லாம் போட்டு பெரட்டி எடுத்துருக்கு. அங்கே பாருங்கள் தலைவில் தெரியுதா? அது ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ஏறி பாருங்கள் அப்படியே வரிசையாக பாம்பு மாதிரி லைன் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மலையை சுற்றிட்டு மறுபடியும் கீழே போகிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. போய் பார்க்கலாமே. மழை தண்ணி அடித்து அந்த சிறு சிறு கற்கள்லாம் நிறையா பாதையில் இருக்குது. நம்ம காலனி போடாமல் போனதுனால நிறைய பேர்த்துக்கு சிரமத்தை உண்டாக்கும். ஆனால் அந்த சிரமத்தை யாருமே எதிர்பார்க்கல. அந்த சிரமம் வந்தாலும் பரவாயில்லாம், கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயணிச்சிக்கிட்டே இருக்கிறோம். கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் இந்த பயணம். இதில் முதல் 1 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா மலை ஏற்றமாகும். அதுக்கப்புறம் இது மாதிரி சமதளத்துலேயும் கடைசியாக ஒரு 3 கிலோமீட்டர் வந்து மலையிலேருந்து கீழே இறங்குற மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்தந்த இடத்த வந்தீங்கன்னா போர்டும் வச்சுருக்கிறாங்க, இன்னும் நீங்கள் இத்தனை கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு. இதை நான் வர வழியில் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கேருந்து அந்த காட்டு எருமை மேயுது. அது நான் ஜூம் பண்ணல. எல்லா மக்கள் அந்தந்த இடத்த என்னென்ன விலங்குகள் இருக்கோ எல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. பாருங்கள் எப்படி அந்த கிளைமேட் பாருங்கள், உடனே செகண்டுக்கு அப்படியே சேஞ்ச் ஆகுது. வெயில் அடிக்குது, அப்படியே நிழலாகுது, மறுபடியும் வெயில் அடிக்குது, மறுபடியும் நிழலாகுது. மலை பள்ளத்தாக்கு மலை அப்படி வரிசையாக போயிட்டே இருக்குது. எல்லாமே அந்த யானையை தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, ஃபோனில் ஜூம் பண்ணி எடுக்கிறாங்க. பாருங்கள் எத்தனை பேருன்னு. அங்கே பாருங்கள் மேலே தெரியுது பார்த்தீங்களா, அது ஒரு செக் பாயிண்ட். போ பக்கம் போய் பார்க்கலாம் இன்னும் என்னென்ன இருக்குன்னு தெரியல. இந்த வானம் பாருங்கள் அப்படியே மேகமூட்டத்தோடு இவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. தெரியுதுங்களா அந்த செக் பாயிண்ட்டு? அது ஹைட்டான இடத்த வச்சுருக்காங்க. ஃபாரஸ்ட் ரேஞ்சர்லாம் அங்கே இருந்துட்டு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் செக் பண்ணுறதுக்காக, யாராவது இந்த யானையை வேட்டையாட நிறைய பேர் எல்லாம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பூந்துடுவாங்களே, அதை செக் பண்ணுறதுக்காக அந்த ரேஞ்சருக்கு நல்லா ஹைட்டான இடத்த வச்சுருக்காங்க. ஆனால் இவ்வளோ ஓப்பன் பிளேஸாக இருக்குது. எவ்வளோ ஓப்பன் பாருங்கள். எங்கே ஒரு மழை பெஞ்சால் கூட ஒதுங்கிறதுக்கான வழி இல்லை. உங்களுக்கு தேவையான அத்தனையும் நீங்கள் கீழேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தாகணும். இங்கே எதுவுமே கிடைக்காது. எமர்ஜென்சிக்காக கீழே இருந்து ஆம்புலன்ஸ் 2-3 இடத்த நிறுத்தி வச்சுருப்பாங்க. அந்த மலையில் ஏதாவது எமர்ஜென்சினா அந்த ஜீப் மாதிரி இருக்குது ஆம்புலன்ஸு, அதை வச்சு கீழே கொண்டு போகிறதுக்காக வச்சுருக்காங்க. மற்றபடி பார்த்திங்களா ஒரு 6-7 கிலோமீட்டர் போன பின்னாடி ஒரு சின்ன கடை வச்சுருக்கிறாங்க, பஜ்ஜி போண்டா அது மாதிரி. அது பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸரே ஒரு ஸ்டால் மாதிரி போட்டு அதில் வச்சுருக்காங்க. அதையும் பார்ப்போம். இப்போ பாருங்கள், அது ஒரே ஒரு பில்டிங் மட்டும் தனியாக அப்படி தெரியுதுன்னு பாருங்கள். எவ்வளோ அழகு பாருங்கள். இது நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம்னாலும் வந்து பாருங்கள். அது அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீலவானம் இருந்தது, இப்போ பாருங்கள் கருமேகம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நீங்கள் வந்து பார்க்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளைமேட்டை பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கலாம்.
எங்களுக்கு நடக்கிறதே தெரியல. நாங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்களா, அந்த அழகை பார்த்துக்கிட்டு நம்ம எவ்வளோ தூரம் பயணம் பண்ணுறோங்கிறதே தெரியாமல் பயணம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். அது கிலோமீட்டராக போயிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த அந்த தளவில் பாருங்கள் வராங்க தெரியுதா? கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் பக்கமாக இப்போ நாங்கள் கடந்து வந்திருப்போம். அந்த 6-7 கிலோமீட்டர் எப்படி நான் கடந்து வந்தோம்ங்கிறது எங்களுக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு இடத்த பார்க்க நம்மளுக்கு அப்படியே புதுசாக இருக்குது. அது பார்த்திங்களா, ஒரு எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக போயிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு நாங்கள் கடக்கிற பாதையும் தெரியல, கடக்கிற தூரமும் தெரியல. அப்படியே போயிட்டே இருக்கலாம் வாங்க. பாருங்க, இப்போ நீலவானம் தெரியுது, அந்த இடத்த கருமேகம் தெரிஞ்சுது, பச்சை பசேர்னு. நீங்கள் இந்த அழகை பார்த்து ரசிங்க. கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியாத நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்காகவே நாங்கள் இது ஒரு 3 பாகமாக போடலாங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு எங்ககிட்ட வீடியோ இருக்குது. நாங்கள் முடிஞ்ச வரையும் இன்னும் ஃபுல்லாக கவர் பண்ணலான்னு பார்த்தா அது 6-7 மணி நேரத்துக்கு மேலே ஆகாது. அதனால் எது பார்க்க வேண்டிய தருணத்தை எல்லாத்தையுமே நாங்கள் முடிஞ்ச வரை கவர் பண்ணிட்டோம். நீங்கள் இந்த அழகை பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே போதும். உங்களுக்கு நேராக நீங்களே வந்த ஒரு அனுபவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் நோக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டன் அழுத்திக்கிங்க. நீங்கள் எங்கெங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு உங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அந்த இடத்தையெல்லாம் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறது தான் எங்களுடைய வேலை. அதனால் நீங்கள் கீழே கமெண்ட்லேயும் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் எந்தெந்த கோயிலுக்கு போகணும், எந்தெந்த டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அந்த இடத்த எங்களால் முடிஞ்ச வரையும் நாங்கள் கவர் பண்ணுறோம். லோ பட்ஜெட்டில் கம்மி ரேட்டில் ஒரு இடத்த நம்ம எப்படி போய் பார்க்கணும், எப்படி அந்த இடத்த நம்ம சர்வே பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே காமிக்கிறேன். எல்லோரும் எல்லா இடத்தையும் பார்க்க முடியும் அப்படின்னு காமிக்கிறதுக்காகவே நாங்கள் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏன்னா எல்லாரும் எல்லா இடத்தையும் ரசிக்கணும். இந்த இடத்தெல்லாம் பார்க்க அப்படியே இந்த தடவை வந்துட்டோம், மறுபடியும் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எங்களுக்குள்ளே அதிகமாகிட்டே இருக்குது. கண்டிப்பாக இனிமேல் நாங்கள் வந்தால் இந்த வழியாக தான் வருவோம். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களை சுற்றியும் பச்சை பசேர்னு வெறும் மலைகள் மட்டுமே சூழ்ந்திருந்தால் உங்களுடைய மனநிலை அந்த இடத்துல எப்படி இருக்கும்? என்ன பாரத்தை கொண்டு நீங்கள் போனீங்கனாலும் அந்த பாரத்தை அப்படியே லேசாக்கி நம்ம ஐயப்பன் சன்னிதானத்துக்குள்ளே போகும்போது ரொம்ப மெலிதான ஒரு மனதோடு போவோம். அப்போது ஆழ்ந்து நாம் ஐயப்பனை வணங்கலாம். நினச்சி பாருங்கள் எவ்வளோ பாரம் நம்ம மனதுக்குள்ளே குறையும்ட்டு. கண்டிப்பாக எல்லோரும் இந்த பாதையை தேர்ந்தெடுத்து ஒரு முறையாவது நீங்கள் இதில் கண்டிப்பாக போய் பாருங்கள். இதோட அழகு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் 2வது பாகத்தில் கண்டினியூ பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கங்க. அடுத்த பாகத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.